ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸில் ஃபயர்ட் ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும், பட் போக போக கதை வேறு லெவலில் சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர்ட் ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோ கொலை பண்ண அந்த மான்ஸ்டர் வந்துட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. காஷிட்டா பாரு, உனக்கு முன்னாடி புதுசாக வந்த இவன் அதை கொண்டுட்டான், டாரியலை பார்த்து கற்றுக்கோன்னு மேயர் சொல்லவும், ஓ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு காஷிட்டா செம டென்ஷனில் சொல்கிறான். இந்த மேயர் வேற எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிட்டாரே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏய் அது வேணாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் இதுதான் எடுத்துட்டு போவேன். ஹீராங் டாரியல் நீலா மெடிசின் ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணதான் லைக், ஆனால் நான் ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு காஷிட்டா கிளம்புறான். டாரியல் நீ அந்த பெரிய மான்ஸ்டர் கொண்டிருக்கா அதனால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ரேங்கையோ டி ரேங்க் அவர் மாற்றி விடுறாரு. மெடிசினல் ஹெர்பை நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண கிளம்பவும், நானும் கூட வரேன் அப்படின்னு மல்லிகா வரா. நீங்க புதுசா அந்த வில்லேஜ்க்கு வந்திருக்கீங்க, ஸோ நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு வா சொல்றா. மிஸ் மல்லிகா ஃபாரஸ்ட்குள்ள வர்றது டேஞ்சர் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன், இந்த காஷிட்டா மெடிசினல் ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணாததுனால நான் தான் அப்பப்போ போய் கலெக்ட் பண்ணுவேன்னு வா சொல்றா. இப்போ ரொம்பவே ஹைட்டான ஒரு இடத்துல ஏற வேண்டியது இருக்கு, நானும் ஒரு அட்வென்ச்சரர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு வா சொல்றா. அதனால தான் நீ ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு கோல்டு பிடிச்சிருந்தது, அந்த காஷிட்டா மெடிசினல் ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ணாததுனால நான் கலெக்ட் பண்ண வந்தானவா சொல்றா. மல்லிகா முன்னாடி போறா, நம்ம ஹீரோவா பின்னாடி போயிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவோட வியூ எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு பதிலுக்கு நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதான் அவங்க கூட வந்தானவா சொல்றா. தொலைஞ்சு போகாம இருக்க என் கையை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லவும், அதெல்லாம் முக்கியமா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லவோ, இப்ப கையை பிடிச்சிட்டே நம்ம ஹீரோவா கூட்டிட்டு போறா. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் அந்த ஹெர்ப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வா சொல்றா. இப்ப இவங்க அந்த மெடிசினல் ஹெர்பை தேட ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் மல்லிகா நான் கலெக்ட் பண்றது கரெக்ட் தானு பாருங்க நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த பிளான் கிடையாது, நீங்க தேடுறது ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும், மொத்தத்தையும் பிக்காம மேல இருக்கிற ஒரு லீஃபை மட்டும் எடுங்க, அப்பதான் அது திரும்ப வளரும், நம்ம திரும்ப வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு வா சொல்றா. ஓகே கத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும், அவ ஒரு பெரிய மரக்கட்டையவே அசால்ட்டா தூக்குறா. இங்க ஒரு மான் போனதுக்கான தடம் இருக்கு, நம்ம அதை பிடிச்சிட்டா இன்னைக்கு நம்ம வில்லேஜ்க்கு விருந்தே வைக்கலாம் அப்படின்னு மல்லிகா வந்து அந்த மானை தேடி போறா. மிஸ் மல்லிகா நீங்க ஸ்ட்ராங்கா தெரியுறீங்க, நீங்களே அந்த மங்கியை அட்டாக் பண்ணிருக்கலாமே நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல என்னால அது முடியாது, எனக்கு அதுங்களை பார்த்தா பயம், ஆனா நீங்க தான் காப்பாத்தினீங்க தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. அப்புறம் அவங்க கிட்ட என்னன்னும் கேட்கணும், என்ன நீங்க மிஸ் மல்லிகான்னு கூப்பிடாம வெறுமன மல்லிகான்னு கூப்பிடுறீங்களான்னு வா கேட்கவும், எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி நடந்துக்கிட வேணான்னு வா சொல்லவும், சரி நம்ம ஹீரோவோ ட்ரை பண்றானா மிஸ் மல்லிகானே தான் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம ஹீரோ உடம்பு நெருக்கிவோம், அங்க பாரு மான் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அதான் உண்மையிலேயே அந்த இடத்துல மான் நின்றுட்டு இருக்கு. இந்த மான் சாதுவா இருக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அது டேஞ்சர் மோடுக்கு மாறுது. அந்த பக்கமா இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கூட போய் அந்த மான் ஏதோ கும்பு மாஸ்டர் மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கு மான் கறி விருந்துதான் அப்படின்னு சொல்லி மல்லிகா அதை போய் வெட்டுறதுக்கு போறா. டாரியல் நம்ம எல்லாருக்காகவும் மானை பிடிச்சு கொண்டு வந்திருக்காரு, கூடவே ஒரு மான்ஸ்டரையும் கொண்டு வந்திருக்காரு. நீங்க உண்மையிலேயே சூப்பர்னு வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. காஷிட்டா இதை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகுறான். காஷிட்டா இன்னைக்கு எடுத்துட்டு போயிருந்த அந்த ரெக்வஸ்டே அந்த ஆண்ட் மான்ஸ்டர் தான். இப்போ கொஞ்சம் நாள் போகுது, நம்ம ஹீரோ இந்த வில்லேஜ்ல எல்லாருக்கிட்டையும் நல்லாவே பழகிருதான். நம்ம ஹீரோக்கும் இந்த வில்லேஜ் பழகி போயிருது. இப்போ நம்ம ஹீரோ அவன் லைஃபை கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த காஷிட்டா கூட இருக்கிற பிரச்சனை மட்டும் இன்னும் முடியல. எப்படி இருக்க நம்ம ஹீரோ கை கொடுக்கவும் நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு அவன் போறான். சாப்பாடு ரெடியா இருக்கு, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா இல்லைன்னா நான் அப்படின்னு வா சொல்லவும், உங்க அப்பா நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது உங்களுக்கு எங்க அப்பா வேணுமான்னு வா கேட்கறா. அவர்கிட்ட பேசணும் நம்ம ஹீரோ சொல்றான். என்னாச்சு வருத்தமா இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், காஷிட்டா கொஞ்சம் ஓவரா போக ஆரம்பிச்சிட்டான், நீங்க வேற ஆல்ரெடி 2 தடவை அவனோட டார்கெட்டை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லவும், மிஸ்டர் டாரியல் நீங்க கவலைப்படாதீங்க, இது ஒண்ணு உங்க தப்பு இல்ல அப்படின்னு மல்லிகா சொல்றா. என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரே கில்டு சேர்ந்த அட்வென்ச்சரர், சோ ஒன்னா ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க, இது ஒரு அர்ஜென்ட் ரெக்வஸ்ட் அண்ட் சி ரேங்க்கு மேல இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும், இந்த டெட் சிக்கல் மான்ஸ்டர் தான் அவன் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு அந்த மேயர் காட்டவும், ஆனா இது பெரிய மிஷன் மாதிரி இருக்கு, நம்ம மாதிரி சில்ல வில்லேஜ்க்கு எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு மல்லிகா கேட்கவும், ஆக்சுவலி பக்கத்து டவுனில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் அந்த ரெக்வஸ்ட்டை அனுப்பலான்னு நினச்சேன், ஆனால் காஷிட்டா அதை பார்த்துட்டு நானே எடுத்துக்கிட்டு போயிட்டான், எப்படியோ பக்கத்து டவுனில் இருக்கிறவங்களும் நேரத்துக்கு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், காஷிட்டா வர டி ரேங்க் தான், அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் தான் சொன்னல எப்படியோ பக்கத்து டவுனில் இருக்கிறவங்க நேரத்துக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா வேற ஒருத்தங்க இடத்துக்கு காஷிட்டா போனோம்னா அதுவே பிரச்சனை தானே மல்லிகா கேட்கவும், அட ஆமா இல்ல அப்படின்னு அவர் யோசிக்கவும், நான் வேணா போய் காஷிட்டாவை திரும்ப கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நானும் வரவான்னு மல்லிகா கேட்கவும், இந்த மிஷன் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது, அது போக நானே இதை சமாளிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் உங்களுக்கு தேவையானதையாச்சும் பேக் பண்ணி கொடுக்குறேன், நம்ம சேர்ந்து பறிச்ச மெடிசினல் ஹெர்ப்ஸ் இதுல இருக்க எடுத்துக்கோங்க அப்படின்னு வா கொடுக்குறா. சரி நம்ம ஹீரோவா அதை வாங்கிட்டு கிளம்புறான். மேகமூட்டமாகுது, மழை வருமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏதோ தப்பா படுத்து, நான் டீமன் கிங் ஆர்மியில இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் வரும்போது கண்டிப்பா ஏதாவது தப்பு நடக்கும், இந்த தடவை என்னாலும் சரி நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஒரு பெரிய சைஸ் பாம்பு போனதுக்கான தடம் இருக்கு, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி காஷிட்டா பயந்துகிட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த டெட் சிக்கல் அவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இது நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்கான். யோ ஓடிரு அப்படின்னு காஷிட்டா சொல்றான். அன்னைக்கு ஃபைட் பண்ண மான்ஸ்டரை விட இது ரொம்பவே பெருசு, கொஞ்ச
கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆனாலும் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அது காஷிட்டாவை தான் அட்டாக் பண்ண போகுது. காஷிட்டாவும் ஆரோ வச்சு அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. கரெக்ட் டைமிங்ல நம்ம ஹீரோ போய் அதை அட்டாக் பண்றான். எங்கப்பா இவன் கிட்ட இவ்வளவு ஆரா இருக்கான்னு நம்ம பாக்குறான். நம்ம ஹீரோ அதோட கண்ணை காயப்படுத்தி தான் அது வாழை வச்சு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ ப்ரொடெக்டை யூஸ் பண்றான். அப்படி இருந்துமே கூட அவனோட ஸ்வாட் உடஞ்சிருது. இப்போ நான் எதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றது? ஹிட்டை யூஸ் பண்ணவா இல்ல ஸ்டிங்கை யூஸ் பண்ணி எதையாச்சும் தூக்கி எறியவா இல்ல ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உடஞ்ச ஸ்வாடோட ஒரு பீஸையே ஹிட் ஸ்டிங் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். அது உடம்ப தொலைச்சிக்கிட்டு அந்த ஸ்வாட் வெளியே வருது. நம்ம ஹீரோ அதை ஒரு வழியா கொண்டுதான். அண்ட் இப்போ மழையும் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல வேலையா ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். காஷிட்டா காலில் அடிபட்டிருக்கு. அண்ட் அதோட பாய்சன் அவன் உடம்புல பரவிட்டு இருக்கு. நான் செத்துருவனும் அப்படின்னு சொல்லி காஷிட்டா கேட்கவும் கவலைப்படாத மிஸ் மல்லிகா கொடுத்த ஆன்டி வெனம் இருக்கு, இதை சாப்பிட நம்ம ஹீரோ கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் ஒன்று எடுத்துக்கிட்டுதான் அங்க இருக்கிற ஒரு பிளான்ட் எடுத்து அதோட சார புழிஞ்சு காலில் போடவும் வலிக்குதுன்னு காஷிட்டா சொல்லவும் சீக்கிரம் குணப்படுத்தும் நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு காஷிட்டா கேட்கவும் மெடிசனல் ஹெர்ப்ஸை கலெக்ட் பண்ற ரெக்வஸ்ட் அதுல தான் இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிளான்ஸ் கலெக்ட் பண்றதெல்லாம் எதுக்கு அட்வென்ச்சர்ஸ்ட்ட கொடுக்காங்கன்னு நான் யோசிச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுது எதுவோ காரணம் இல்லாம பண்றதில்ல, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி காஷிட்டா இப்போ அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை கொண்டதுனால நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க. நேற்றுக்கு பிடிச்ச அந்த மானோட கறி கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு மல்லிகா கொடுக்குறா. குட் மார்னிங் பிக் ப்ரோன்னு காஷிட்டா வந்து நிற்கவா. என்னது பிக் ப்ரோவா? உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்போ செட் ஆச்சு அப்படின்னு மேயர் கேட்கிறாரு. எந்த ஒரு விஷயமோ காரணம் இல்லாம பண்றதில்ல, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு காஷிட்டா சொல்லவும் இது நேற்று நான் சொன்ன டைலாக் ஆச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிக் ப்ரோ உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற என்ன ஜூனியரா சேர்த்துக்கோங்க அப்படின்னு காஷிட்டா சொல்லவும் நீ போய் ரெஸ்டட் அவன் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு மல்லிகா சொல்றா. என்ன ஃபெயிலியர்னு டீமன் கிங் ஆர்மில இருந்து வெளியே அனுப்புனாங்க, நான் சாதிச்சிட்டேன் நீங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆமா அந்த ஜென்ரல்ஸ்லாம் என்ன பண்றாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கவும் இங்க டீமன் கிங் கேஸ்ல காமிக்கிறாங்க. ஜெபன்டிஸ் ஹீரோ பார்ட்டி கிட்ட போய் இப்படி தோத்து போயிருக்கியே அப்படின்னு இந்த பார்பஷா கேட்கவும் நான் எல்லாமே பக்காவா தான் பண்ணேன், புதுசா வந்திருந்த அந்த அசிஸ்டன்ட் அவன் தான் சரியில்லை, இது எல்லாமே அவனோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபன்டிஸ் சொல்றா. ஒரு ஜென்ரல்ஸோட அசிஸ்டண்டா இருக்க நீ தகுதி இல்ல, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு இந்த பார்பஷா சொல்றான். திரும்பவும் ஒரு புது ஆளை பிடிக்கணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கவும் நம்ம ஏன் திரும்ப அவனையே கூப்பிடக்கூடாது, டாரியல் தான் எல்லாத்துலயும் பெஸ்டா நமக்கு பண்ணான், ஒர்க்கை மட்டும் இல்ல அவன் நம்மளோட ஹெல்த்தையுமே பக்காவா பாத்துக்கிட்டான், டாரியல் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அவனையே திரும்ப சேர்க்கலாமே அப்படின்னு டொராயோ அப்படிங்கிற ஒரு ஜெனரல் யோசிச்சு பாக்குறா. மத்தவங்க யாரும் என்ன நோட்டீஸ் பண்ணலனா கூட எனக்கு தேவைன்னு இருக்கிறப்ப கரெக்டா அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு அவன் யோசிச்சு பாக்குறா. அவன் போன அப்புறம் தான் அவன் உண்மையான ஸ்ட்ரென்த்தே தெரிஞ்சுது, அவன் நமக்கு தேவை, டாரியலையே திரும்ப கொண்டு வரலான்னு சொல்லுவோம். அந்த பேரை சொல்லாத அப்படின்னு பார்பஷா டென்ஷன் ஆகுறான். மிஸ்டர் டாரியல் என்னாச்சு சளி பிடிச்சிக்கிச்சான்னு மல்லிகா கேட்கவும் அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஏதாச்சும் தேவைன்னா ஏன்னு சொல்லுங்க நான் பண்றேன் பிக் ப்ரோ அப்படின்னு காஷிட்டா சொல்றான். இந்த வில்லேஜ் என்ன நல்லாவே பாத்துக்கிட்டாங்க, இனிமே இதுதான் என்னோட வீடு, ஒரு டீமன் ஜெனரல்ஸும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. காஷிட்டா உயிரை நம்ம ஹீரோ காப்பாத்தினதுனால அவன் நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். நம்ம ஹீரோ இல்லாததுனால டீமன் ஆர்மி தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவையே திரும்ப கூப்பிடலான்னு சொன்னாலுமே கூட அந்த பார்பஷாக்கு நம்ம ஹீரோ பேரை கேட்டாலே டென்ஷனா இருக்கு. நம்ம ஹீரோவா அனுப்புனதுல டீமன் ஆர்மி தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இங்க ஹாப்பியா தான் இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் வேற லெவல்ல சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.